அதே மாதிரியே காலில் செருப்பு ஒன்றும் இல்லாமல் ஒரு பிச்சைக்கார் மாதிரி. அது எந்த பணக்காரனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தா யாருன்னு சொல்ல முடியாது. பாருங்க வாய் ஆவண்டோட சாப்பிட்றாரு. அவர் எங்களை அழைக்கிறது. அப்போ எத்தனை மணிக்கு வீட்டை போகிறது? நாளைக்கு தான் கோயிலில் கிடந்துட்டு நாளைக்கு. குறிப்பாக நல்லூர் பின்வீதி நினைக்கிறேன். நல்லூரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஊர்வலமாக ஐயப்ப பக்தர்கள் புறப்பட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாழ் நகரை சுற்றி வந்து கோண்டாவில் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவையால் வளமையாக பார்த்தீங்கன்னா ஜானையில் தான் ஐயப்பன் ஊர்வலமாக வருவார். இந்த முறை என்ன மாதிரி வாரன்னு சொல்லி தெரியல. சரி, இன்றைக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பன் விரதத்தை நான் குறிப்பாக சொல்லிக் கொள்ளணும். ஐயப்பன் விரதம்ன்றது எல்லாராலையும் பிடிக்க முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. கருப்பு ஆடை அணியோடும், அது மட்டும் இல்லாமல் மாலை கூட்டம் அந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா 41 நாள் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடான ஒரு கஷ்டமான விரதம் உண்டு. அந்த விரதத்தை பிடித்த பக்தர்கள் தான் இன்றைக்கு இந்த பாத யாத்திரையாக பார்த்தீங்கன்னா ஜாழ் நகரை சுற்றி வர போயினா 41 நாள் விரதம் இருக்க மட்டும் இல்லை, 41 நாள் விரதம் இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போய், அதாவது இந்தியாவில் சபரிமலைக்கு பாத யாத்திரை மலை ஏறி தொடர்ந்து வருவீங்க. அப்படி வந்து சரியான கஷ்டமான விடயம். அங்கே போக முடியாத பக்தர்கள் இங்கேயே அந்த விரதத்தை முடிச்சுக்கணும். இப்படி தான் விரதம் பிடிக்கிறது. சரி, இன்றைக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் இங்கே நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் கோபுரத்தை பாருங்க, அது கம்பீரமாக இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு நடக்கப்படுற பூசை வழிபாடுகளை போய் பார்க்கலாம். அது சில பேர் இந்தியாவுக்கு போக இல்லாமல் இருக்கும், ஆனால் அவைகிட்ட காசு இருக்கும். அப்படியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா கன்னிசாமி என்று சொல்லி அவைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முதலாவது விரதம் பிடிக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உதவியாக செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பான விரதம் உண்டு. நீங்கள் பாருங்க, டிராக்டரில் இன்றைக்கு அலங்கார வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். எங்க ஜானையை காணையில் வளமையா ஜானையெல்லாம் ஐயப்பன் போவார். இந்த டிராக்டர் தான் நிற்குது, உள்ளே போய் பார்ப்போமா. இந்த இடத்துல வேங்க எவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் இருக்கணும்னு சொல்லி. ஐயப்ப பக்தர்களால் இந்த இடமே பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு போய் இருக்குது. இங்க பாதையை கண்டுபிடிச்சு போறதே சரியான கஷ்டம். வணக்கம், வீடியோக்கு வர போறியா? வணக்கம், அது என்ன கட்டம்? ஐயப்பன் இதுல வீதி உலா வார நான் கண்டு கொண்டிருக்கிறேன். இதில் ஐயா தலைமையில் ஐயப்பனை சுமந்த இதில் வார காட்சி நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயப்பனை டிராக்டரில் ஏற்றினோம். இப்போ ஜானையை அழைச்சி கொண்டு வரினோம். சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ஜானையை அலங்கச்சு அழகாக கூட்டி வந்து கொண்டு இருக்கணும். பார்க்கவே பயமா இருக்குது. ஆளை பார்த்ததும் நான் சொட்டு கூட பார்க்கலாம். பாத்தீங்களா, தொடர்ந்து இருமுடி கட்டி சாமி வேறு வாரதை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இருமுடின்னு சொல்றது அந்த தலையில கட்டி வச்சுக்கிறேன், அதைத்தான் இருமுடின்னு சொல்லி சொல்றது.
காரர்கள் அந்த இருமுடிகளை பத்திரமாக படமெடுத்துக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களுடைய இருமுடி. இந்த இருமுடியை இவ்வாறுதான் நாங்கள் சுமந்து வருகிறோம். இந்த மகர ஜோதி யாத்திரை ஆரம்பமாகிவிட்டது. இப்பொழுது நற்புத்துறை வீதியை ஆமாம் நெல்லைக்கந்தனுடைய ஆலய முன்றலிலும் நெல்லைக்கந்தனுடைய ஆலய முன்பனுக்கு இந்த பவனி இடம்பெறுகிறது. ஆகவே எல்லோரும் தொடர்ந்து பின்னால ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறோம். அதிகளவான ஐயப்ப பக்தர்கள் இங்க வந்திருக்க காணலாம். தலையில இருமுடியை சுமந்து கொண்டு பக்தர்கள் எல்லாரும் போய்கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்கல எவ்வளவு பக்தர்கள் அதிகளவான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் நல்லூர்ல பின்வீதியில நிற்கிறோம். நல்லூரான நோக்கி ஜானையில பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் பாருங்க, நல்லூரையே முற்றுகையிட்டு ஐயப்ப ஓசனோட போறாங்க. ஆமா வணக்கம். என்ன நடக்குது? இங்க வாங்க. தட்டுப்பட்டு விழுந்து போனா அப்ப என்ன நடக்குது? என்ன மாதிரி விரதங்களை நம்புவது? உங்களுக்கு எங்களை விட்டு யார் விரதம் பிடிக்கிறது? நீங்க விரதமோ? அப்பயும் கருப்பிடிப்பு போட இல்ல? அது மாலை போட இல்ல. விரதமா இருக்கிறீங்க? கோயிலுக்கெல்லாம் போய் வரதா? இல்ல கோயிலும் தெரியும். அப்ப என்ன ஐயப்பன் கோயிலுக்கு போற நீங்க விரத காலத்துல? அங்க போட்டுல வந்தா போறது. அனதியில இருக்கிறாங்க. அங்கிருந்து வந்த நீங்களா? வேந்து என்ன அவர் எங்களை அழைக்கிறது. அப்ப எத்தனை மணிக்கு வீட்டை போறது? நாளைக்கு தான் கோயில்ல கிடந்துட்டு நாளைக்கு. இங்கே தங்கி நின்று ஐயப்பனை காண வந்த நீங்க வேந்து என்ன? ஐயா அங்க விட உங்களுக்கு தெரியும் போதற்கு மறந்து போகுது. என்னண்டு உங்களுக்கு தெரியும் போதற்கு கண்டிருப்பீங்க. சரியா மேன? சரி வணக்கம். வந்து வாகனத்துல சில வீட்டிலிருந்து வாரது நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஐயப்பன் ஜானை மீது ஏறி நல்லூர் நாட்டை வந்து நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அழகான அற்புதமான காட்சி. பக்தர்கள் இதில் வந்து தேங்காய் உடைக்கணும். நல்லூருக்கு போயிட்டு தொடர்ந்து பாத யாத்திரையாக யாழ் நகரத்தை நோக்கி போயினோம். உடனே இந்த ரோட் க்ரௌட் ஆகுது பாருங்க. தொடர்ந்து
தொடர்ந்து நல்லூர்லேருந்து ஐயப்பன் புறப்பட்டுட்டேன். யானை வார வழியில யானைக்கு வாழைப்பழம் எல்லாம் கொடுக்குற ஆனந்தமா இருக்குது. தொடர்ந்து இதுல பஜனை பாடிக்கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. பஜனை பாடுற அழகா சின்னாக்கெல்லாம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விரதம் முடிஞ்சு 40 நாள் குட்டி குட்டியாக்கெல்லாம் இருக்குது. ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறேன். ஐயப்பா பக்தர்களை பிக்கு வரான் வீடியோ எடுக்கிறேன். அவருக்கு இதெல்லாம் புதுசு தானே, ஸோ அந்த இடத்துல வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இதில் ஐயப்ப பக்தர்கள் வந்தவன்னு வைக்கிறேன். இருமுடியை சுமந்த வார ஐயப்ப பக்தர்கள் வார காணக்கூடிய மாதிரி இருக்குது. தெற்கு வாசல் கோபுரத்துக்கு ஐயப்பன் வந்துட்டார். ஜானகி இதில் உணவளிக்கணும். பாருங்க வாய் ஆவண்டோடைய சாப்பிட்றார். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. எத்தனை வருஷமா மாலை போடுறீங்க? சாமி 5வது வருஷம் சாமி மாலை. என்ன மாதிரி ஐயப்பன் நினைக்கிறதா நடக்குதா? ஐயப்பன் விதம் வந்து ஒரு பயபக்தியான விதம் சாமி. என்னென்ன கட்டுப்பாடுகள் இதுகள் வந்து சாமி அடியார்களை எல்லாம் பதப்படுத்தி, அதாவது பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஐயப்ப விதம். சகல விதமான துன்பங்களை அனுபவிக்கணும். அதாவது சனீஸ்வர பகவான் வந்து ஒரு மனிதனை பீடிக்கும் போது என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு பணக்காரனை பிச்சைக்காரனாக்குவார். சரிதானே? அவரை ஒரு கட்டில படுத்தவர்கள் நிலத்தில் படுக்க வைப்பார். சரிதானே? அப்படியே அவருடைய செல்வம் உள்ளதை பறித்து விடுவார். அவருடைய உறவுகளை எல்லாம் பறித்து விடுவார். அப்படியான ஒரு பிச்சைக்காரமாக நடக்கிற பேசத்தில் வரைக்கும் ஐயப்பன் சொல்கிறார், நீ அடியவர் ஒன்றும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த விதத்தில் ஐயப்பனுக்கு பிடிச்ச நிறமான இந்த கருநீர கருப்பு ஆடை அணிஞ்சு, அதே மாதிரியே காலில் செருப்பு ஒன்றும் இல்லாமல் ஒரு பிச்சைக்கார மாதிரி, அது எந்த பணக்காரனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பார்த்தா யாருன்னு சொல்ல முடியாது. அப்படியான ஒரு விதத்தை கடைப்பிடிக்கிறவருக்கு வாழ்க்கையிலே சகல வகையான செல்வங்களையும் தரக்கூடிய ஒரு தெய்வமாக சிவனும் விஷ்ணுவினுடைய அவதாரமாக வந்த அந்த ஐயப்பனுடைய அந்த பெரும்புகழை பாடி 60 நாட்கள் நாங்கள் நோன்பிருந்து ஐயப்பனுடைய திருவருளை பெறுவோம் என்று சொல்லி இந்த உய்யம் பொருட்டு அத்தனை பேரும் ஐயப்பனை பிரார்த்திக்க வேண்டும். உலகம் நல்லா இருக்க வேண்டும், அடியவர்கள் நல்லா இருக்க வேண்டும். உலகம் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்கலாம். இந்த இயற்கைகள் எல்லாம் அதற்கு ஏற்ற மாதிரி வழிவகுக்க நாங்கள் எல்லாரும் இறைவனை வணங்கி கொள்ள வேண்டும். வெறுமனையே விதத்தோடு முடியாமல் இதனை யாவரும் உணர்ந்து வாழ்க்கையிலே கடைப்பிடிப்போமாக இருந்தால் மனித வாழ்க்கையானது மிகவும் புனிதமானதும் புண்ணியமாக அமையும் என்பது எங்களுடைய ஒரு கண்ணாலே கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கும். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயா. சரி ஐயா. சாமி சரணம். இந்த இடத்துல பக்தர்கள் மண்டபப்படி வச்சுருக்க காணலாம். பாசமோ கொடுக்கட்டை கிடைக்கிறேன்.
சாமி அடுத்த வேற லெவலில் இருக்கு. அலை கடலென பக்தர்கள் திரண்டு போகிறத நான் காணக்கூடியமாக இருக்குது. எல்லாத்தையும் வரணும். தொடர்ந்து இதில் பஜனை பாடிக்கொண்டு வந்தவன் வைக்கணும். சின்ன ஆக்கள் எல்லாம் மாலை ஓட்டு வைக்கணும். குட்டீஸ் எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். யாருக்காக சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை, டாடா, see you.